வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ வர December 7th நம்மளுக்கு மந்த்லி செஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி செஷன்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இன்சைட் ஓப்பன், அதாவது எஸ்டர்டே ஹை அண்ட் லோக்குள்ளே ஓப்பன். பொதுவாக நம்ம சொல்கிறது எஸ்டர்டே ஹை அண்ட் லோக்குள்ளே ட்ரேட் நடந்துச்சுனாலே அது வந்து ஒரு சைட்வேஸாக இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ மார்க்கெட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓப்பன் ஆனோடனே ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸில் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் மேலே போய் ஓப்பனுக்கு மேலே தான் போகிறாங்க. பட் ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆக முடியல, அகெயின் கீழே வர்றாங்க. காரணம் இங்கே லோ இங்கே க்ரியேட் ஆகிருக்கு, ஹை இங்கே க்ரியேட் ஆகிருக்குன்றப்ப நம்மளுக்கு கால் ஆப்ஷனுக்கு ஒரு மினிமம் ப்ரீமியம் அந்த இடத்துல கொடுத்தாச்சு. அப்போ ஏன் மேக்ஸிமம் ப்ரீமியம் கொடுத்து கால் ஆப்ஷன் இன்னும் மேலே ஏற்ற மாட்டாங்களா அப்படின்னு கேட்டுட்டிங்க அப்படின்னா, இங்கே நம்மளுக்கு நேத்திக்கு கிட்டத்தட்ட 120 பாயிண்ட் மைனஸ் மார்க்கெட். அப்போ ஒரு மினிமம் ப்ரீமியம் தான் கொடுக்கப்படும். ஆனால் அது எங்கேருந்து கொடுக்கப்படுதுன்னு இருக்கணும், சரிங்களா? அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து நம்மளுக்கு போயிட்டு ஓப்பனுக்கு மேலே போயிட்டு அங்கேருந்து அகைன் கீழே வந்திருக்காங்க. இதில் குறிப்பிட்டு நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், இங்கேருந்து கால் ஆப்ஷன் கொடுக்கப்பட்ட ப்ரீமியம் திருப்பி அங்கேருந்து புட் ஆப்ஷனுக்கு இங்கே கொடுக்கப்பட்ட ப்ரீமியம் ஈக்குவலண்ட்டாக கொடுத்துட்டாங்க. இவங்களுக்கு ஒரு ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க, அடுத்து இவங்களுக்கு ஒரு ப்ரீமியம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, சைட் வேஸ்க்குள்ளே போயிருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு எஸ்டர்டே லோ கட் பண்ணும்போது தான் கீழே நம்மளுக்கு டவுன் சைடாக போகிறாங்க. இது வரைக்கும் ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் வரைக்கும், அதாவது 2500 புட் 2600 புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸோட அது வரைக்கும் ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் மேலே கட் பண்ணோன்னு என்ன ஆகுது, நமக்கு அதுக்கு மேலே பெருசாக டைம் இல்லை கீழே போகிற அளவுக்கு. ஸோ ஒயிட் ரேஞ்சோட பாட்டமுக்கு முன்னாடியே மார்க்கெட்டை முடிச்சிடுறாங்க. இந்த இடத்துல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், இப்போ டேபிளில் ஸ்ட்ராடல் அப்படியே தான் இருக்குது, எந்த மாற்றமும் கிடையாது. டேபிளில் ஸ்ட்ராடல் அப்படியே தான் இருக்குது, எந்த மாற்றமும் கிடையாது. காரணம், இந்த ஸ்ட்ராடலில் செல் பண்ணவங்களுக்கு லாஸ் கிடையாது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸு 110.96னா 210 ரூபா இருக்காங்க. பட் இங்கே எவ்வளோ இருக்காங்க, 150 ரூபா தான் இருக்காங்க. இப்போ 150 159 தான் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு இதில் லாஸ் கிடையாது. ஒன்று. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இன்னைக்குடைய லோ, இப்போ இன்றைக்கி வச்சுருக்கக்கூடிய இந்த லோ இருக்கு இல்லையா, ஸோ இந்த லோ எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 25,912, ஓகேங்களா? அப்போ 26,100 ஏன் இல்லை அப்படின்றதுக்கான காரணம், 26,100 ஹை 163 ரூபா, சரிங்களா? அப்போ 26,100 ஹை மார்க்கெட் 25,912 அப்படி வைக்கும்போது எவ்வளோ இருக்கணும்னா 188 ரூபா இருக்கணும். பட் அவங்க இருக்கிறது 163 ரூபா இருக்காங்க. இப்போவும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 126 ரூபா க்ளோசிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 126 ரூபா க்ளோசிங் ப்ரைஸ்னால் இங்கே மார்க்கெட் எவ்வளோ இருக்கணும், 25,974 இருக்கணும். ஆனால் முடிஞ்சிருக்கிறது 25,960. இன்னமுமே கூட அந்த புட் ஆப்ஷன் டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. ஸோ புட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க, டிஸ்கவுண்ட்டில் இருக்காங்க, சரிங்களா? டிஸ்கவுண்ட்டில் இருக்காங்கன்றது தெரிஞ்சிடும். அப்போ கீழே வந்தால் நம்மளுக்கு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இன்ட்ரென்சிக் வேல்யூ இல்லை, அதையும் காட்டிலும் கம்மியாக இருக்காங்க. அப்போ செல்லர்ஸ்க்கு அந்த இடத்துல என்ன இருக்கும், ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும். புரிஞ்சுங்க, செல்லர்ஸ்க்கு அவங்க சைடில் ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும். ஏன்னா அந்த இன்ட்ரென்சிக் வேல்யூக்கு மேலே டைம் வேல்யூ ஆட் ஆகி கீழே கட் பண்ணும்போது அப்போ தான் நம்மளுக்கு வரும். அட் த சேம் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒயிட் ரேஞ்சோட பாட்டம் வரல. அப்போ இந்த 100 நேற்றுக்கு ஸ்ட்ராடல் போட்டவங்க பேனிக் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. மார்க்கெட் கீழே வந்தாலும் என்ன ஆகுது, அவங்களுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 891 வரைக்கும் ரேஞ்ச் இருக்குது, 25,891. அதே மாதிரி வீக்லி ரேஞ்ச் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 25,800, அதனுடைய ஆர்டர் ப்ரீமியம் வச்சிங்கன்னா 25,650 வரைக்கும் கூட பிரேக் ஈவன் இருக்குது. அந்த ஆர்டர் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். 639 ஒரு நியர்பை வீக்லியில் செல் பண்ணவங்களுக்கு சொல்கிறேன். அப்போ ரேஞ்ச் அந்தளவுக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து செல்லர்ஸுக்கு ஸ்ட்ராடலோ ஸ்ட்ராங்கிலோ போட்டவங்களுக்கு இந்த இடத்துல பேனிக் ஆக வேண்டிய விஷயம் இல்லை. பட் புட் செல்லர்ஸ், புட்டை மட்டும் தனியாக செல் பண்ணவங்க மட்டும் அந்த இடத்துல என்ன ஆயிருப்பாங்க, பேனிக் ஆகிருப்பாங்க. அதனால தான் வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணோடனே ஒரு மொமெண்டம் கீழே, புட் ஆப்ஷனை மட்டும் செல் பண்ணவங்க பேனிக் ஆனதுனால அங்கேருந்து ஒரு மொமெண்டம் கீழே போயிருக்கு. அட் த சேம் டைம் நம்மளுக்கு ஒய்டாக இருக்கக்கூடிய பாட்டம், இந்த 26,000ன்றது நம்மளுக்கு ஒயிட் எட்ஜோட பாட்டமாக இருந்தது இல்லையா. அப்போ அதை பிரேக் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு மொமெண்டம் கிடைக்கும். அதுதான் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இது வந்து எந்த மாதிரி இருக்கும், ஒரு ட்ராப்பாக இருக்குமான்னு பார்க்கணும். ஏன்னா மார்க்கெட் உங்களுக்கு
கீழே விழுந்திருக்காங்க. பட் புட் ஆப்ஷன் சைடு டைம் வேல்யூவும் இல்லை, இன்ட்ரென்சிக் வேல்யூ இல்லை. டைம் வேல்யூ கம்மியாக இருக்குது, பட் இன்ட்ரென்சிக் வேல்யூ கம்மியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க டிஸ்கவுண்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த இறக்கம் அப்படின்றது ஒரு டாப்பாகவும் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம முடிஞ்சிருக்க இடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 959. அப்போ 900 புட் ஆப்ஷன் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட 7வது பிளேஸில் இருக்காங்க. நம்மளுக்கு 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் நம்மளுக்கு லெவல், ஆனால் அவங்க இருக்கிறது 7வது ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம எடுக்க முடியாது. அட் த சேம் டைம் அவங்களுக்கு வால்யூமும் கம்மி, வேல்யூவும் கம்மி. ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி அவங்கள எடுக்க முடியாது. பட் நம்ம எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 26,000 புட் ஆப்ஷன் கீழே மேலே இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன் 26,100ன்ற அடிப்படையில் அவங்கள பேஸ் பண்ணி நம்ம எடுக்கலாம். சரிங்களா, அவங்கள பேஸ் பண்ணி நம்ம எடுக்கலாம். அப்போ 26,100ன்றப்போ 26,050 அப்படின்றது ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட். ஷார்ட் எட்ஜோட பாட்டம் வந்து 26,000, ஒயிட் எட்ஜோட பாட்டமும் 26,000 தான் வரும் அந்த இடத்துல. இப்போ 26,000 டு 26,200னா 26,100 அப்படின்றது ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டாக இருக்கும். அப்போ ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் 26,050, ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட் 26,100. இதுக்கு இடையில முக்கியமான லெவல்ஸ் இங்கே, அதாவது 26,100 புட் ஆப்ஷனுடைய லோ 46 ரூபா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 26,054 அப்படின்ற லெவல் கொஞ்சம் முக்கியமான லெவலாக இருக்கும். ஐடிஎம் புட் ஆப்ஷன்ஸுடைய லோ. அப்போ நம்மளுக்கு ரேஞ்சஸ் இதில் எடுத்துட்டோம், எட்ஜஸ் எடுத்துட்டோம், ஆனால் ஐடிஎம் புட் ஆப்ஷன் எடுத்துட்டோம். அதுக்கு மேலே நம்மளுக்கு இந்த 26,050 எடுத்துக்கலாம். அப்போ 26,050 புட் ஆப்ஷனுடைய லோ வந்து 32 அப்படின்னு எடுத்துட்டா 26,018. அப்போ 26,018, 26,054 இந்த 2 லெவலு. அதுக்கப்புறம் 26,000, இது வந்து ஷார்ட் எட்ஜ் அண்ட் ஒயிட் எட்ஜோட பாட்டம். அதுக்கப்புறம் 26,050, அதுக்கு மேலே 26,100 அப்படின்னு இருக்காங்க. இது வந்து ஷார்ட் எட்ஜு, ஒயிட் எட்ஜு, மிட் பாயிண்ட்ஸ். இது எல்லாமே ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட், ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட். டாப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷார்ட் எட்ஜோட டாப் வந்து 100, அதுக்கு மேலே அதுவுமே நம்மளுக்கு ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டும் ஷார்ட் எட்ஜோட டாப்பும் 1. அதுக்கு மேலே நம்மளுக்கு ஒயிட் எட்ஜோட இன்னொரு டாப்பும் இருக்காங்க, 26,200 வரைக்கும் இருக்காங்க. ஸோ அதையும் கணக்கில் எடுத்துக்கணும். அப்போ 26,200ன்றது நம்மளுக்கு ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய டாப் வரைக்கும் இருக்காங்க. ஓகேங்களா. அடுத்ததை நம்ம கணக்கிட வேண்டியது ப்ரீமியம். அப்போ 26,100 + 33, 26,133. இது எங்கே வர்றாங்க? இப்போ இன்றைக்கி வச்சுக்கக்கூடிய நியர்பை ஹைக்கு கொஞ்சம் கீழே. அப்போ நாளைக்கு எஸ்டர்டே ஹைன்ற லெவலுக்கு கீழே இருக்காங்க. அடுத்து 26,000 - 71 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 25,929 அப்படின்றது கீழே ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். அடுத்து 70 + 30 100னா 104. அப்போ 26,100 104ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 26,204. இது கிட்டத்தட்ட நியர்பை உங்களுக்கு ஒயிட் ரேஞ்சோட டாப் வரைக்கும் வந்துருச்சு. அடுத்து 26,000 - 104ன்னு எடுத்துக்கிட்டால் 25,896 கீழே வந்துட்டாங்க. அப்போ கீழே 25,896, அதாவது 25,900லேருந்து மேலே 26,200 வரைக்கும் ரேஞ்ச் இருக்குது. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததாக இவங்களுடைய இம்ப்ளைடு வால்டிலிட்டி. காலையில் கால் ஆப்ஷன் சைடில் இம்ப்ளைடு வால்டிலிட்டி அதிகம், கிட்டத்தட்ட 18க்கும் நியர்பை இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது என்னன்னா கால் ஆப்ஷன் சைடு வால்டிலிட்டி ஆகுது. அப்போ ஓப்பனுக்கு கீழே வர்றாங்க, ப்ரீவியஸ் க்ளோஸ் சப்போர்ட் எடுக்கிறாங்க, திருப்பி மேலே போகிறாங்க, திருப்பி கீழே வராங்க. இதுதான் இந்த வாலட்டிலிட்டி. கீழே வந்து திருப்பி மேலே போய் திருப்பி கீழே வராங்க இல்லையா. அப்போ ஐவி யார் சைடு இருக்கோ அவங்க சைடுக்கு சாதகமாக போகிற மாதிரி சூழ்நிலைகள் அமையும். போயிட்டும் கரைக்கலாம், இல்லை போக விடாமலும் கரைக்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா கீழே வந்து போயிட்டு அகைன் திருப்பி கரைச்சிருக்காங்க. டிகேன்றது நடந்திருக்கு. இப்போ நேற்றுக்கு நம்மளுக்கு ஏடிஎம் ப்ரீமியம் எவ்வளோ பார்த்தோம்? 210. இன்றைக்கி 950 எடுத்துக்கிட்டே எவ்வளோ இருக்காங்க? 77 ரூபா 62 ரூபா. 77 ரூபாய்க்கு 62 ரூபாய்க்கு எவ்வளோ ஆச்சு? கிட்டத்தட்ட உங்களுக்கு 70 60 139 ரூபா தான் இருக்கும். அப்போ 210 ரூபாயிலேருந்து 139 ரூபானா இங்கே ஒரு 80 பாயிண்ட் பக்கம், கிட்டத்தட்ட ஒரு 70 பாயிண்ட் சம்திங், 70 பாயிண்ட் பக்கம் இன்றைக்கி உங்களுக்கு டிகே ஆகிருக்கு ஓவராலாக. ஸோ அப்போ நியர்பை நம்ம சொன்ன அந்த லெவல்ஸ் வந்துட்டாங்களா ரெண்டு பேருமே. நம்மளுக்கு மந்த்லி எக்ஸ்பெரிக்கு முந்தின நாள் ரெண்டு பேருமே ஆவரேஜாக ஒரு 70 ரூபா இருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா.
அதன்படி வந்துட்டாங்க. அதே நேரம் நம்ம இன்னொரு விஷயம் எனக்கு கூர்ந்து நேற்றுக்கு லைவை நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். மார்க்கெட்டில் வந்து இந்த டைம் வேல்யூ 2 நாளில் இந்த டிகே நடக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட்டை டவுன் ட்ரெண்ட் கொண்டு போயிட்டு கால் ஆப்ஷனை டிகே பண்ணி புட் ஆப்ஷனுக்கு ப்ரீமியம் அதிகமாக கொடுக்க மாட்டாங்கன்றதை நம்ம சொல்லியிருந்தோம். அதுதான் இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பேங்க் நிஃப்டி. இதில் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டியது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் நேற்று வந்து நம்மளுக்கு 59,000 ஸ்டாண்டர்டின் அடிப்படையில் மார்க்கெட் இருந்தது. சரிங்களா? அப்போ 59,000 ப்ரீவியஸ் க்ளோஸ் எவ்வளோ சொல்லியிருந்தோம்? 320. அப்போ 320னா கிட்டத்தட்ட 59,200. ஸோ அப்போ 59,200 நியர்பை 59,300 வரைக்கும் போயிட்டு அந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஷார்ட் ரேஞ்சோட டாப்புக்கு மேலே நிற்காமல் அங்கேருந்து அகைன் திருப்பி கீழே வந்திருக்காங்க. வந்து ஓப்பனை கட் பண்ண வேண்டிய என்ன ஆகிறாங்க, கீழே டவுன் சைடாக வந்துடுறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்குமே ஒரு சம் லெவல்ஸ் இருந்திருக்கு. ஓப்பன் நம்மளுக்கு அமைஞ்ச மாதிரி, நிஃப்டிக்கு ஓப்பன் அமைஞ்ச மாதிரி அவங்களுக்கு மேலே ஷார்ட் ரேஞ்சோட டாப் இருந்திருக்காங்க. அடுத்து நீங்கள் கீழே இறங்கி வரும்போது பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன்ஸாக இருக்குது மார்க்கெட். உங்களுக்கு ஸ்பாட்டு கீழே இறங்கி வர்றாங்க. பட் இங்கே கால் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகுறாங்க. அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் எங்கே முடிஞ்சிருக்கு, நம்மளுக்கு 58,830 முடிச்சிருக்காங்க. ஆனால் அதிகபட்சம் மேலே இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன்ஸாக இருக்குது. அப்போ செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிட்டு அங்கேருந்து திருப்பி வராங்க. இதுதான் ட்ராப். ஒரு மார்க்கெட்டில் வந்து எந்த ப்ரைஸை அவங்க செல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ப்ரைஸ்க்கு நியர்பை மார்க்கெட்டை கொண்டு போவாங்க. கொண்டு போயிட்டு அங்கேருந்து செல் பண்ணி கொண்டு வருவாங்க. அப்போ பையர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, மேலே கொண்டு போகும்போது மேலே கொண்டு போகும்போது இல்லை கீழே கொண்டு போகிறது, இது ரெண்டுலேயுமே. இப்போ கீழே கொண்டு போனால் இங்கே என்னென்ன இருக்கும், புட் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் அதிகமாக வருவாங்க. இப்போ இன்றைக்கி நாளைக்கு ஒரு வேளை கேப் டவுன் ஓப்பன் ஆகும், இல்லை நெகட்டிவ் ஓப்பன் ஆகும் அப்படின்ற பேசிஸில் இங்கே புட் ஆப்ஷன் பையர்ஸை வந்து கவர்ந்து இழுத்து உள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னா, நாளைக்கு ஒரு சின்ன பாசிட்டிவ் ஓப்பன் வச்சாலே அதில் இருக்க ப்ரீமியம் என்ன ஆயிடும், டிகே ஆயிடும். மார்னிங் அதேமாதிரி தான் பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் மேலே போகிற மாதிரி காமிச்சு அங்கே போய் பையர்ஸை உள்ளே வரைச்சி அங்கேருந்து டிகே பண்ணி, அப்போ எங்கே லோ க்ரியேட் ஆகுது, எங்கே போகிறாங்க, ஒரு ப்ரீமியம் எவ்வளோ தூரம் கொடுக்கப்படுது ஒரு ஆப்ஷனுக்குன்ற தெரியும். அப்போ லோ க்ரியேட் ஆகி அதுக்கு நியர்பை ஏதோ ஒரு கன்ஃபர்மேஷன் லெவல் எடுத்து உங்களுக்கு கிடச்சிருந்ததுன்னா ஓகே. பட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வெறுமனே கையை கட்டி வேடிக்கை தான் பார்க்கணும். இதில் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, இன்றைக்கி நம்மளுக்கு புட் ஆப்ஷன் பையரை விட கால் ஆப்ஷன் செல்லருக்கு தான் ப்ராஃபிட் ஜாஸ்தி. காரணம், இங்கே கால் ஆப்ஷன்ஸ் இறங்கி திருப்பி ஏறி திருப்பி வந்து இந்த இடத்துல சைட் வேஸ். அப்போ இந்த இடத்துல புட் ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ப்ரீமியம் என்ன இருக்கும், கொஞ்சம் டைம் வேல்யூ டிகே நடந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நிறைய பேர் என்ன இருக்குது, எக்ஸிட் ஆகிருக்கு, புட் ஆப்ஷனுக்கு எக்ஸிட் ஆகிருக்கு, வாய்ப்புகள் அதிகம். ஸோ எப்போவுமே செல்லருக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். காரணம் என்னென்னா, ஆரம்பத்தில் ஒரு மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே, ஒரு சைட் வேஸ் போகிறதுக்கு முன்னாடியே அங்கே காலுடைய டிகே ஸ்டார்ட் ஆகிரும். அதுக்கப்புறமா டவுன் ட்ரெண்ட் போனால் கூட புட் ஆப்ஷன் பையர்ஸால் அந்த இடத்துல போய் வாங்க முடியாது. காரணம், ப்ரீமியம் அந்த இடத்துல அதிகமாக இருக்கும். ஸோ அதிகமாக இருக்கும்போது நீங்கள் வாங்காமல் இருப்பீங்க. பட் அந்த இடத்துல கால் ஆப்ஷன் செல்லருக்கு காலையில் பண்ணி வச்ச பொசிஷன் அப்படியே ப்ராஃபிட்லேயே தான் வந்துட்டுருக்கும். ஸோ அதை கொஞ்சம் கவனத்தில். ஸோ இதில் ஓவரால் நம்மளுக்கு 59,000 59,500 வரைக்கும் மேலே இருக்குது. பட் இதுக்கிடையில் இந்த 59,000 காலன் புட் இன்னமும் அப்படியே தான் இருக்காங்க. இன்னமும் அப்படியே இருக்குது. காரணம் என்னென்னா, இங்கே 320 + 60 அதே கால்குலேஷன் தான், கிட்டத்தட்ட 380ன்னு வச்சுக்கலாம். பட் இப்போ இருக்கக்கூடியது 220 30. அப்போ 250 பாயிண்ட் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 130 பாயிண்ட் இல்லை. ஸோ ப்ரீமியம் அந்த இடத்துல 130 பாயிண்ட் நமக்கு வழி வாங்கியிருக்காங்க. அப்போ ஒரு மந்த்லி எக்ஸ்பைரியில் ஒரு ப்ரீமியத்தை வந்து டிஸ்கவுண்ட்டில் ட்ரேட் பண்ணி அகெயின் அவங்களுடைய ப்ரைஸுக்கு முடிக்காமல் அவங்கள டிஸ்கவுண்ட்லேயே முடிச்சுக்கிறாங்க. ஆனால் இங்கே இம்ப்ளாய்டு வால்டிலிட்டி கிட்டத்தட்ட 10க்கும் மேலே இருக்குது. ரெண்டு சைடுமே இவங்க 13, இவங்க 15 நியர்பை. அப்போ இம்ப்ளாய்டு வால்டிலிட்டி அதிகமாக இருக்கிறது. ப்ரீமியமும் இன்னும் ஓரளவுக்கு இருக்குது. நிஃப்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 70, 60, 130 ரூபா இருக்காங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் கிட்டத்தட்ட 350 ரூபா ஏடிஎம் ப்ரீமியம் இருக்காங்க. அப்போ நாளைக்கு உங்களை டிகே பண்ணுறதுக்கான சான்சஸ் அப்படின்றது அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 0 to ஹீரோவுக்கு வாய்ப்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ரேஞ்சு செட் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய ரேஞ்சு செட் பண்ணிவிட்டு அந்த ரேஞ்சுக்கு உட்பட்டு வைக்கிறதுக்கும் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. எஸ்டர்டே ஹை அண்ட் லோன்னு ஒரு பெரிய ஹையும் பெரிய லோவும் அதிகபட்சமாக கொடுத்துட்டாங்கன்னா, நாளைக்கு அதுக்குள்ளேயே வச்சுட்டாங்கன்னா பிரேக் அவுட் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் பிரேக் அவுட் இருக்காது. ஏன்னா அது எஸ்டர்டே ஹை அண்ட் லோவுக்கு உள்ளே நடக்கிற ட்ரேடு. ஸோ அதனால் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் நிஃப்டியை நீங்கள் எடுத்திங்கன்னா கூட கிட்டத்தட்ட 26,000 நம்மளுக்கு புட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல. அதில் நீங்கள் ஒரு ஆர்டராக எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஒரு மிட் பாயிண்ட் வந்து எங்கே வச்சுருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அது எப்படின்றத சொல்லலாம் உங்களுக்கு. உதாரணத்துக்கு மேலே நம்மளுக்கு ஒயிட் எட்ஜோட பாட்டம் என்ன 26,200 தான் நம்மளுக்கு ஒயிட் எட்ஜோட பாட்டமாக இருக்காங்க. அப்போ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 1 2 3 4 5 6. இப்போ 26,000 அப்படின்றது பாட்டம். மேலே டாப் வந்து 26,200. அப்போ 26,200 கால், இங்கே 26,000 புட். அடுத்தது நம்மளுக்கு மேலேருந்து கீழே வர ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 26,150 கால். கீழேருந்து இங்கே மேலே போகும்போது 26,050 புட். நடுவில் 26,100 கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன். அப்போ இங்கேருந்து கீழே புஷ் பண்ணுறாங்க, இதுக்கு கீழே புஷ் பண்ணுறாங்க, இதை மேலே புஷ் பண்ணுறாங்க, இங்கே மேலே புஷ் பண்ணுறாங்க. சென்டரில் நம்மளுக்கு 2 பக்கமே புஷ் நடக்குது. அப்போ 26,100 மையப்படுத்தி டேபிள்ன்றது அமைஞ்சிருக்கு. அப்போ மார்க்கெட் என்ன ஆகும், நாளைக்கு ஓப்பன் ஒன்று கொஞ்சம் மேலே வைக்கலாம், இல்லை ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே வரலாம். ஏன்னா மையப்புள்ளி இங்கே இருக்குது, சரிங்களா. சென்டர் பாயிண்ட்டு 26,100 இருக்குது. அப்போ எக்ஸ்பைரி இந்த டேபிளுக்கு உட்பட்டு நடக்கணும்னா எந்த இடத்துல நடக்கணும், 26,100 நடக்கணும். அதர்வைஸ் ஒரு பெரிய பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட்டில் ட்ரெண்டு மாறணும். ஒன்று. இன்னொரு விஷயம் உங்களுக்கு இதில் நீங்கள் பார்க்கும்போது இது ஏன் ஒரு ட்ராப்பாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அப்போ டே வைஸ் உங்களுக்கு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு எஸ்டர்டே லோவுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்காங்க. இந்த வீக்குடைய ஓப்பன் அப்படின்னு பார்க்கும்போது வீக்லி ஓப்பன் கீழே. பட் லாஸ்ட் வீக் உங்களுக்கு பாசிட்டிவில் தான் இருக்காங்க. லாஸ்ட் மந்த்தும் கரண்ட் மந்த்தும் பாசிட்டிவில் தான் இருக்காங்க மார்க்கெட். அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். லாஸ்ட் மந்த் நல்ல பாசிட்டிவ், கரண்ட் மந்த்து கிட்டத்தட்ட 25,700 தான் நம்மளுக்கு ஓப்பனே. கரண்ட் மந்த்தும் பாசிட்டிவில் தான் இருக்காங்க. ரெண்டாவது நம்மளுக்கு வீக்லி லாஸ்ட் வீக்குடைய ரேஞ்ச் அப்படின்னு நம்ம ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் எடுக்கும்போது 25,800 தான் கீழே நம்மளுக்கு ரேஞ்சஸ். அதை தாண்டி பெரிய ரேஞ்சஸ்ன்றது இல்லை. ஸோ அதையும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். ஸோ எக்ஸ்பைரி ஐவி அதிகம் முக்கியமாக. ஸோ ஐவி அதிகமாக இருக்கும்போது வாலட்டிலிட்டி இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்போ 0 to ஹீரோவை சரியான பாதையில் கொண்டு போகணும். இல்லை அது சரியாக வந்து கணிக்கப்படவில்லை, உங்களால் முடியல அப்படின்னா ட்ரேடை வந்து தவிர்த்துறது நல்லது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.